ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ஒன்று சொல்ல போகிறேன், ஆனால் வந்து நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. எல்லோரும் வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு வந்து கன்னியாகுமரி போவாங்க. ஆனால் நான் வந்து சன்செட்டு பார்க்க எங்கே தெரியுமா போகிறேன்? நம்ம கேரளா தாங்க. ஆமாங்க, கேரளா தான் போயிருந்தேன் சன்செட்டு பார்க்க. ஸோ எந்த இடம், எந்த பிளேஸு எல்லாமே நான் வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். இங்கே கேரளா வந்து கோவளம் பீச்சு தாங்க நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போகிற அப்டேட் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ ஃபுட்டேஜ் தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம போக வேண்டிய தூரங்க. ஸோ நான் எந்த வண்டி எடுத்துன்னு போனேன் பார்த்தீங்கன்னா, நம்ம டியோ தாங்க அவ்வளோ தூரம் எடுத்துன்னு போனேன். ஸோ இந்த டியோ வச்சு நான் என்ன முடியுமா, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், ஸோ அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கே இது ஒரு சேலஞ்சுங்க, நம்ம டியோ வச்சு அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்னு எனக்கே ஒரு சேலஞ்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எம்கே, என்னோடு சேர்ந்து நீங்களே பயணம் செய்ய வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம். நம்ம டியோ வண்டியில் பார்த்தீங்கன்னா டயரு போயிடுச்சுங்க. அது பஞ்சர்லேயே வந்து பஞ்சர் போட்டேன், ஏன்னா டியூப்லெஸ் அதனால் காற்று நிற்கலைங்க. அதனால் இப்போ வேறு ஒரு டயர் ஒன்று போட்டுக்கிறேன். இது ஆல்ரெடி யூஸ் பண்ண டயரு. இந்த டயரோட சைஸு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் சேஸுக்கிட்டே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு தான் கேப் இருக்குது. நான் இந்த டயர் ஒரு டெஸ்டிங்காக தான் நான் போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம வண்டியை கிளியராக செக் பண்ணியாச்சு, ஆயிலும் மாற்றியாச்சுங்க. இப்போ நான் வந்து வீட்டில் இருந்து கிளம்புறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ திருச்சியை வந்து ரீச் ஆக போகிறோங்க. ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது திருச்சி ரீச் ஆக. நம்ம வந்து செங்கல்பட்டு வந்தோன்னுமே செம்ம மழை, அடின்னு வெளுத்துச்சு மழை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தாண்டி நம்ம திருச்சி கிட்டே வர வரைக்கும் மழை வந்து வெளுத்து வாங்கிச்சிங்க. அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம திருச்சி வந்து ரீச் ஆக போகிறோம். 30 கிலோமீட்ரு திருச்சி ரீச் ஆகிட்டு நம்ம வந்து ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க போகிறது இல்லைங்க. அப்படியே வந்து அங்கேருந்து அப்படியே போக தான் போகிறோம் பைக் ஓட்டிகிட்டு. இப்போதுக்கு ரெஸ்ட்டு இல்லை. ஸோ வாங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம திருச்சி டு மதுரை ஹைவேஸில் தாங்க போயிட்டுருக்கோம். நைட் ஃபுல்லாக அப்படியே நான் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட்டே எடுத்தேங்க. ரெஸ்ட்டே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நான் போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் வண்டி வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் எனக்கு வைக்கல. ஸோ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் வண்டிக்கும் நான் ரெஸ்ட் கொடுக்குறேன். எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குறேன்னு நான் வாங்க போகும்போது அப்படி சொல்லிகிட்டே வரேன். நம்ம போகிற ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80-60 அவ்வளோதாங்க. 60லேருந்து 80க்குள்ளே தான் நம்ம ஸ்பீடை மாற்றி ஓட்டுறோம். ஸோ இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நான். திருச்சி டு மதுரை ஹைவேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரோடு பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, மதுரை டு தென்காசி ஹைவேஸில் தாங்க போயிட்டுருக்கேன். என்ன ஊர் பேர் மட்டும் டக்குன்னு போட்டுன்னு வந்துனே போயின்னே இருக்கிறீன்னு பார்த்தீங்களா? ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுங்க. அதனால தான் நம்ம மெயினான ஊர் வரும்போது மட்டும் அங்கே வீடியோ மட்டும் காட்டுறேன். அதேமாரி கிளைமேட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் மலைகளை வந்து அதிகமாக பார்க்கலாங்க. சைடில் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அந்த மலையே நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்காசி ரீச் ஆக போகிறோங்க. தென்காசியில் வந்து அந்த போகிற வழியே சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஏன் தென்காசி வழியாக கேரளா போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபாரஸ்ட் உள்ள அந்த மலை மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ரூட்டை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் அட்வென்ச்சராக சூப்பராக இருக்குங்க, பச்சை பசின்னு இருக்கும். அதனால் அந்த ரூட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து தென்காசியில் வந்து புளியரைன்னு ஒரு ஊருங்க. அந்த ஊருக்கு நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஆனால் அந்த வியூவை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. வாவ், அந்த மலைகள் நடுவே பாருங்கள் மேகங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தாங்க. பார்க்கவே அருமையாக இருந்ததுங்க. இந்த
இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஃபுல்லு வீடியோவை நான் அப்படியே வச்சுருக்கேன், பாருங்கள் வீடியோவை. அதாவது டியோவோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 தாங்க. ஸோ என் வண்டியும் பார்த்தீங்கன்னா 45 தான் மைலேஜ் தரும் லிட்டருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர தூறல் போட ஆரம்பிச்சிச்சுங்க. அதுவும் இந்த இடத்துக்கு பார்க்கவே அந்த மழை தூறல் வண்டியில் போகும்போது வா செம்ம கிளைமேட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. தென்காசி புளியரை அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மலை ஏற போகிறோங்க, ஹீல்ஸ் ஏற போகிறோம். ஸோ அந்த ஹீல்ஸ் நம்ம ஏறும் போதே பாதி தூரத்தில் வந்து கேரளா நம்ம ரீச் ஆகிடுவாங்க. அதுலேருந்து நம்ம கேரளா வந்து ஹீல்ஸ் இறங்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டு டு கேரளா அந்த ஒரு எல்லை பகுதியில் தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கேரளா ரீச் ஆகிடுவோங்க. ஸோ வாங்க அப்படியே பாருங்கள் இந்த ஹில் ஸ்டேஷனு, இந்த மலைகள் நடுவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மலை ஏற்றம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வளைவுகள் இருக்குங்க இங்கே. அதனால் என்னால் வந்து சரியாக வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா நிறைய வண்டிகள் வந்து வருது போகுது, அதனால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும், நான் வந்து மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட வந்து ஹெல்மெட் கேமரா, அதை ஆக்ஷன் கேமரா நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ண முடியாது, நம்ம கையில் தான் நம்ம வந்து வீடியோ எடுப்போம் மொபைல் மூலமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரியங்காவ் ஊருங்க இது. ஸோ வந்து அதாவது தமிழ்நாட்டு எல்லையிலேருந்து கேரளாவில் என்ட்ரி ஆகும்போது முதல் ஊருங்க இது அரியங்காவ். அது நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு தான் வந்து கோவளம் போய், அதாவது கேரளாவில் ஒரு கோவளம் பீச்சுக்கு போய் பார்க்க போகிறோம். நாளைக்கு மார்னிங்கே நம்ம போயிட்டு கோவளம் பீச்சில் டேரெக்டாக அங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போது குட் நைட். கேரளா கோவளம் பீச். அதாவது கேரளாவில் ஒரு கோவளம் பீச்சுங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ருபீஸ் வாங்குவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் தாங்க 5 ருபீஸு. ஏன்னா நம்ம வந்து 20, 10 அவ்வளோ கொடுத்து நம்ம இங்கே வந்து ஒரு 5 ருபீஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க எனக்கு பைக் பார்க்கிங்க்காக. பைக் பார்க்கிங் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, 100 ஃபீட்டு தாங்க, ஒரு 30 மீட்ரு தான் வரும். ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து பைக் பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து முன்னாடி வந்தாலே பீச்சு தாங்க. ஸோ இந்த கோவளம் பீச் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதோட வீடியோ இதோ உங்களுக்காக. இப்போ நம்ம வந்து இந்த பீச்சில் இருந்து கோவளம் பீச்சோட வியூ, அதாவது இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குங்க. அங்கேருந்து பார்க்குற வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கோவளம் பீச்சோட மெயின் பாயிண்ட்டே வந்து அந்த லைட் ஹவுஸ் தாங்க. நம்ம அங்கே தான் போக போகிறோம். நம்ம வந்து இங்கே போகும்போதே இந்த கடை வீதியாக போகலாங்க, ஈஸியாக இருக்கும். இந்த கடை வீதியிலே வந்து நேராக போயிட்டே இருக்கணும். 750 கிலோமீட்டர் நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோம். வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுத்த நேரம் பார்த்திங்கன்னா 1/2 hour தாங்க. அதாவது 200 கிலோமீட்டர்லேருந்து அங்கே ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு. அதேமாதிரி 4 டைம் நான் ரெஸ்ட்டு கொடுத்தேங்க வண்டிக்கு. ரொம்ப கம்மி தான், பட் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம், அதனால் வந்து நான் ரெஸ்ட்டு கொடுத்தேன். பட் ஓகே, பக்காவாக வந்துடுச்சு வண்டி நம்மளுக்கு. அப்படின்ற ரைட்டில் வந்தீங்கன்னா நம்ம கோவளம் பீச்சோட அந்த லைட் ஹவுஸ் வியூவை பார்க்கலாங்க. பீச்சு மண்ணோட கலரை பார்த்தீங்களா, ஃபுல் பிளாக்குங்க இது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல் பிளாக் பீச்சோட மண்ணை வந்து இங்கே தாங்க பார்க்குறேன். கோவளம் பீச்சோட அந்த லைட் ஹவுஸ் வியூவை பார்க்கலாங்க. அதை நீங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
ஓகே, நம்ம இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம சன்செட் பார்க்க போகிற இடம் வந்து இது இல்லைங்க. நான் பாருங்கள், நம்ம எங்கே போகிறோன்னா விழிஞ்சம் பீச்சுங்க. கோவளம் டு விழிஞ்சம் பீச்சு வந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. அங்கேருந்து சன்செட் பார்க்க சூப்பராக இருக்கும். ஒரு 3.7 கிலோமீட்டர் தாங்க அங்கே போக வேண்டிய தூரமே. அங்கேருந்து சன்செட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. விழிஞ்சமில் வந்து ஆர்பரும் இருக்குங்க. திருவனந்தபுரம் ஆர்பர்னு சொல்லுவாங்கள்ல, அது அங்கே தாங்க இருக்குது. கோவளம் டு விழிஞ்சம் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரிட்ஜ் மேலேருந்து வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே கோகோனட் ட்ரீஸ் தாங்க, அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். பாருங்களேன், எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம விழிஞ்சம் பீச் கிட்ட வந்துட்டோங்க, போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் போகும்போதே அந்த சைடு வியூ, பீச் வியூலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம மாற்றணும் பார்த்திங்கன்னா டயரு, சூப்பர் எக்ஸலண்ட்டுங்க. அதை பற்றி ஒரு தனி வீடியோ நான் போட போகிறேங்க. ஏன்னா அது மூலமாக நிறைய விஷயம் மாறிச்சிங்க என் வண்டியில். ஸோ லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு வந்து இந்த டயரு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்காக நான் ஒரு தனி வீடியோவை நான் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேங்க. அது கூட சீக்கிரம் இல்லை, லேட்டாக கூட வரலாம். ஸோ ஏன்னா முக்கியமான விஷயம்லாம் இதில் இருக்குது, அதனால தான் நான் ஒரு தனி வீடியோவை போடுறேன். இங்கே இன்னும் சன்செட் ஆக டைம் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து விழிஞ்சம் பீச்சிலேருந்து அந்த ஆர்பரையும் பார்த்துடலாம். அப்படியே அங்கே வேறு என்ன இருந்தால் பார்த்துருவோம், சரிங்களா? அதே மாதிரி கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க இங்கே. விழிஞ்சம் பீச்சோட வியூங்க இதான். அந்த கடல் அலையெல்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் அந்த வெள்ளை கலரில் தெரியுதுங்க, அந்த ப்ளூக்கும் வெள்ளிக்கும். நம்ம இங்கேருந்து தான் அங்கே சன்செட்டே பார்க்க போகிறோம். நம்ம கோவலத்துலேருந்து பார்க்கும்போது லைட் ஹவுஸ் தெரிஞ்சுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு தெரியுது. அதாவது நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் தெரிஞ்சுது, இப்போ பார்க்கும்போது ரைட் சைடில் தெரியுதுங்க. அப்படியே நான் அந்த அலையெல்லாம் ஸ்லோ மோஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் ஒன்று ஒன்றா கிராஸ் ஆகிட்டு இருந்ததுங்க அந்த சைடு. அது நிறைய போட்டு வர ஆரம்பிச்சிச்சிங்க அங்கே. ஐயோ சூப்பராக இருக்குன்ட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு சீக்வன்ஸை எப்படி இருக்குது நீங்களே பாருங்களேன். இது தாங்க விழிஞ்சம் பீச்சோட ஆர்பர். இங்கே தான் பார்த்திங்கன்னா போட்டு எல்லாமே வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதாவது இங்கே இருக்கிற மீனவர்கள் அவங்க இருக்கிற போட்டெல்லாம் அங்கே தான் பார்க் பண்ணுற மாதிரி. அங்கேருந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க விழிஞ்சம் ஆர்பர், அதாவது திருவனந்தபுரம் ஆர்பருங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கப்பல் நிற்கிது பாருங்கள், எவ்வளோ பெரிய கப்பலுங்க. நேரில் பார்க்கும்போது பெரிய கப்பலுங்க இது. எம்எஸ்சி பார்த்தாங்க, இந்த கப்பல் தாங்க நான் போகும்போது நின்றுந்தது, அதை பார்க்க முடிஞ்சுது என்னாலையும். அப்படியே நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ வந்து கிளைமேட் மாறுது, சன்செட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காகங்க. இந்த சன்செட் பாயிண்ட் கேரளாவிலேருந்து விழிஞ்சம் பீச்சிலேருந்து ஒரு சன்செட் வியூங்க இது. அந்த கோல்டன் வியூ பா வேறு லெவலுங்க. இந்த சீக்வன்ஸை பாருங்கள். இந்த சீக்வன்ஸுக்கு எனக்கு ஒரே ஒரு சாங் தாங்க ஞாபகம் வருது, என் ஃபேவரட் சாங் அது. அந்த சாங் போடுறேன், எப்படி இருக்குன்னு கேளுங்க. இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதே நான் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ.
சூப்பராக இருந்துச்சுல்லங்க. இங்கேருந்து சன்செட் பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க. அந்த கோல்டன் வியூ பா வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், இப்போ பார்க்கும்போது பாருங்களேன் சூப்பராக இருக்குது அந்த சைடு. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்களேன், ஐயோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இந்த சைடில் எனக்கு இந்த சன்செட் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்குங்க சன்செட் பார்க்குறது. இங்கே பாருங்கள், இந்த காற்றை பாருங்களேன் பா வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே வந்து நைட்டில் வந்து சூப்பராக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் அப்படியே வந்து யூட்டர்ன் பண்ணிட்டேங்க வண்டியை. கொஞ்சம் தூரம் அப்படியே போனேன். மைண்ட் செட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கலாமே, இன்னும் நைட்டில் எப்படி இருக்கும், ஏன்னா வந்து இங்கே லைட் ஹவுஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யூட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. இது பாருங்கள், நைட்டு ஆகிடுச்சு. அதனால் இங்கேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த லைட் ஹவுஸுக்கும் அந்த போட்டும் பாருங்களேன், பீச்சுக்கும். மறுபடியும் உங்களுக்காக என்னோடய ஃபேவரட் சாங்கை வந்து ஆட் பண்ணுறேங்க. செம்மையாக இருக்குதுல்லங்க அந்த சாங்குக்கு, அதுவும் வேறு லெவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே குட்டி குட்டியாக லைட் எரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே போட்டுங்க. நம்ம ஈவினிங் பார்க்கும்போது ஒரு போட்டாக மீன் பிடிக்க போச்சு பார்த்தீங்களா, அந்த போட்டு தாங்க அங்கே வந்து ஸ்டே பண்ணி மீன் பிடிக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிற லைட்டு மூலியமாக தான் நம்ம ஒளி இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாமே போட்டுங்க. அதேமாதிரி ஆர்பரும் நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம பிரைட்டுங்க. ஆனால் அங்கேருந்து ஆர்பர் என்னாலே ஃபோனில் அந்த டிம் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக அந்த இது உக்காரலைங்க எனக்கு, அந்த அளவுக்கு பிரைட்னஸ் அங்கே. ஆனால் நல்லா இருந்ததுங்க நைட்டில் பார்க்கும்போது. அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க, அது பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துன்னு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு ஒரு 12 o'clock கூட வராங்கன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குங்க. ஓகே மக்களே, ஒரு சோகமான செய்தி என்னவென்றால் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும். ஸோ வீட்டுக்கு போகிறோம், டைம் இல்லைங்க நம்மளுக்கு. அதனால் டேரெக்டாக வீட்டுக்கு போய்ட்டு தான் இப்போத்துக்கு பெட்டருன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கே ஸ்டே பண்ண பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வரும்போது பஸ் ஸ்டாப்ஸ்லாம் இருக்கோங்க, நான் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி படுத்துருக்கு. ஏன்னா வந்து ரூமில் எடுத்தால் காஸ்ட் அதிகமாகவுங்க. அதனால் வந்து நம்ம பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டுறது தாங்க. அதேமாதிரி நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் திருநெல்வேலி ஹைவேஸில் தாங்க போயின்னு இருக்கேன். இந்த சைடு வந்துட்டேன் நான். போகும்போது இப்படி போகலாம், நம்ம வரும்போது அப்படி வந்தோம். சரி திருநெல்வேலிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படிக்கா வந்துட்டேங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது திருநெல்வேலி சைடும். முடிஞ்சு போச்சு நம்மளோட ட்ராவல். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் போகும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க எங்கே போகிறேன்னு. அதே மாதிரி என் கூகுள் மேப்பை சொதப்பிச்சிங்க, என்னை ஒரு காட்டுக்குள்ளே தூக்கி வந்து விட்டுச்சிங்க. ஆனால் போயிட்டேன் வீட்டுக்கு. ஸோ ஆனால் வந்து கூகுள் மேப்பை வந்து சொல்லிட்டு வந்தது, வாய்ஸ் கேட்டுக்கினே வந்தாங்க. நான் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கல, பார்த்தா காட்டுக்குள்ளே தூக்கி வந்து விட்டுச்சு. ஆனால் ரோடு பக்காங்க, ஃபுல் நேச்சர் பியூட்டிங்க அந்த ரோடு. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்புந்தாங்க வீட்டுக்கு. ஸோ நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். நம்ம டியோவை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபால்ட்டு கூட வைக்கலைங்க. கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்ரு போயிட்டு வந்துட்டோங்க, ஒரே ஒரு ஃபால்ட்டு கூட இல்லைங்க வண்டி. ஸோ இந்த டியோவை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்குங்க. நான் ஒரு வரும்போது கூட ஒரு 5 டைம் 6 டைம் ரெஸ்ட்டு கொடுத்தேங்க. நான் போகும்போது 4 டைம் ரெஸ்ட்டு கொடுத்தேன். ஆனால் ஒரு ஃபால்ட்டு கூட இல்லாமல் நம்ம போயிட்டு பத்திரமா வந்துட்டேங்க. நம்மளால முதல் டைமாக வந்து கேரளா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். அதை வந்து ரொம்ப சின்ன வீடியோவை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஸ்டே பண்ண வேண்டியது வருங்க, எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு. நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸுக்கு போயிட்டு நான் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் போனேன். அதுதாங்க நம்ம கோவளம் பீச் டு விழுஞ்சம் கேரளாவில் இருக்கிற பிளேஸில். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாருக்குன்னா இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, ஓகே, எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணும். டாட்டா, பாய் பாய், see you, waiting for next video and update for next shots.